Hi to all. Today onwards we will learn about operators. இந்த செஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சில ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னா சம் கால்குலேஷன்ஸ் மேத்தமெட்டிக்கல் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறது தான் ஆப்ரேட்டர்ஸ் சொல்லுவோம். பொதுவாக ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது சிம்பிள்ஸ் அதர் தேன் செமிகோலன் கோலன் these type of operators அதாவது இந்த கோலன்ஸ் கர்லி பிரேசஸ் இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் விட நம்ம இதை ஏன் ஸ்பெஷலாக சொல்கிறோன்னா இது மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனுக்காகவோ இல்லை லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ்க்காகவோ யூஸ் பண்ணுற ஒரு சிம்பிள்ஸை தான் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ பக்கத்துலேயோ வேரியபிள் பக்கத்துலேயோ இருக்கும். அந்த வேல்யூ பக்கத்தில் வேரியபிள் பக்கத்தில் இருக்கிறத வேல்யூவையோ வேரியபிளையோ ஆப்ரண்ட்னு சொல்லுவோம். So operator is nothing but symbol to perform calculations. It may be mathematical or logical calculations. Operand அப்படிங்கிறது ஆப்ரேட்டருக்கு நியரஸ்டா இருக்கிற வேல்யூ ஆர் வேரியபிளை ஆப்ரண்ட்னு சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா 2 + 3 இதுல பிளஸ்ங்கிறது ஆப்ரேட்டர் சொல்றோம். பக்கத்துல இருக்கிற வேல்யூ இல்ல இங்க ஏ இருந்ததுன்னா அந்த வேரியபிள்னு சொல்லுவோம். அத ஆப்ரண்ட்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ரண்ட் அப்படிங்கிறது என்னன்னா டேட்டா ஐட்டம் ஆன் விச் ஆப்ரேட்டர்ஸ் பெர்ஃபார்ம் ஆப்ரேஷன்ஸ். எந்த டேட்டா மேல ஆப்ரேஷன் பண்றதோ அந்த ஆப்ரேட்டர் அதைத்தான் ஆப்ரண்ட்னு சொல்றோம். Operator அப்படிங்கிறது a symbol that tells compiler to perform specific mathematical calculations, mathematical or logical calculations. அதைத்தான் ஆப்ரேட்டர் சொல்றோம். ஆப்ரேட்டர் எந்த வேல்யூ வேரியபிள் மேல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதோ அதை ஆப்ரண்ட்னு சொல்லுவோம். இட் மே பி வேல்யூ ஆர் வேரியபிள். நார்மலா ஆப்ரேட்டர்ஸ் சில பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லி நிறைய டைப்ஸ் இருக்கு. பட் இதை காமனா ஸ்பெசிஃபை பண்ணாம இன்னும் கிளாரிஃபை பண்ணோம் அப்படின்னா இதை திருப்பி தனித்தனி குரூப்ஸா பிரிச்சிருப்போம். பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸை யுனரி ஆப்ரேட்டர், பைனரி ஆப்ரேட்டர், டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லி 3 டைப்ஸாக பிரிச்சிருக்கோம். இதில் யுனரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தா ஒரு ஆப்ரேட்டர் பக்கத்தில் ஒரே ஒரு வேரியபிளோ ஒரே ஒரு வேல்யூ இருந்து அந்த ஆப்ரேட்டர்னால பர்ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்னா அந்த ஆப்ரேட்டரை யுனரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இந்த ஆப்ரேட்டருக்கு கீழே என்னென்ன வருதுன்னா increment operator, decrement operator. It may be pre-increment, post-increment, pre-decrement, post-decrement. அதாவது இந்த யுனரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது ஒரே ஒரு ஆப்ரண்ட் வச்சு யூஸ் பண்றத யுனரி ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைனரி ஆப்ரேட்டர். நம்ம பார்த்து இதுக்கு முன்னாடி காமன் கிளாசிஃபிகேஷன்ல பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ரிலேஷனல் இதெல்லாம் பார்த்தோம்ல. அதுல பார்த்தீங்கன்னா அதெல்லாமே பைனரி ஆப்ரேட்டருக்கு கீழே வரும். பைனரி ஆப்ரேட்டர் அப்படிங்கும்போது இந்த ஒரு ஆப்ரேட்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஆப்ரேட்டருக்கு பக்கத்துல 2 ஆப்ரண்ட் இருந்தா மட்டும்தான் இந்த ஆப்ரேட்டர்னால ஒர்க் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரீவியஸா பார்த்த ஸ்லைட்ல பிளஸ் பிளஸ் 2 + 3 இருந்தது. 2 பக்கமுமே வேல்யூ இருந்தது, நடுவில் தான் அந்த ப்ளஸ்னால ஒர்க் பண்ண முடிஞ்சுது. அந்த மாதிரி ஆப்ரேட்டரை பைனரி ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். ஸோ பைனரி ஆப்ரேட்டருக்கு 2 ஆப்ரண்ட் தேவைப்படுது. இந்த பைனரி ஆப்ரேட்டருக்கு கீழே என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் வருதுன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெர்னரி ஆப்ரேட்டர். டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 3 ஆப்ரண்ட் அந்த ஆப்ரேட்டருக்கு பக்கத்துல இருந்தா மட்டும்தான் அந்த ஆப்ரேட்டர்னால பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். அது என்ன ஆப்ரேட்டர்னா இந்த டெர்னரி ஆப்ரேட்டர், அதர்வைஸ் கால்ட் அஸ் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க்குக்கு அடுத்தது ஒரு ஆப்ரண்ட், முன்னாடி ஒரு ஆப்ரண்ட், அடுத்தது
கோலனுக்கு அடுத்தது ஒரு ஆப்ரண்ட். ஸோ 3 ஆப்ரண்ட் தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் ஆப்ரண்ட் கொஸ்டின் மார்க்குக்கு முன்னாடி, செகண்ட் ஆப்ரண்ட் கொஸ்டின் மார்க்குக்கு அடுத்தது, தேர்ட் ஆப்ரண்ட் கோலனுக்கு அடுத்தது. இந்த மாதிரி 3 ஆப்ரண்ட் தேவைப்படுறதுனால தான் இதை டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்றோம். Next class we will learn about other operators. Thank you.